ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அதன்போது ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சார கட்டணங்களில் 11.57% அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஆவணங்களின்படி இந்த முன்மொழிவு ஜனவரி முதல் மார்ச் 2026 வரையிலான காலகட்டத்திற்கான மின்சார கட்டணங்கள் உள்ளடக்கியுள்ளது. இது வீட்டு, மத, தொழில்துறை, வணிக மற்றும் பிற நுகர்வோர் பிரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும். இந்த நிலையில் குறித்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமாயின் வீட்டு மின்சார நுகர்வோர் அனைத்து நுகர்வு தொகுதிகளிலும் யூனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிலும் அதிகரிப்பை காண்பார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அவசர கால சட்டத்தை நீடிக்க எடுத்த நடவடிக்கையை முறையாக தெளிவுபடுத்த அரசாங்கம் தயங்குகின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். வழக்கமாக நாடாளுமன்றத்தில் மாதத்துக்கு ஒரு முறை அவசர கால சட்டம் நீடிக்கப்படும். மேலும் இந்த மாதம் முதல் மீண்டும் அவசர கால சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான குறிப்பிட்ட காரணம் தெளிவாக இல்லை. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் அவசர கால சட்டமே தேவை என்று கேட்டபோது காலி மாநகர சபையில் ஏற்பட்ட குழப்பம், பேரிடர் சூழ்நிலை காரணமாக மீமுறை கிராமத்துக்கு இன்னும் செல்ல முடியாத நிலை போன்ற விடயங்களுக்கு அவசர கால சட்டம் தேவைப்படுகின்றது என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அவசர கால சட்டம் குறித்து நாடாளுமன்ற விவாதம் தேவை என்றும் இந்த விவாதமும் தேவையில்லை என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார். பின்னர் எதிர்க்கட்சிகள் கோரியபடி அதற்கு ஒரு மணி நேரம் அவகாசம் அளிப்ப ஒப்புக்கொண்டதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டினார். அவசர கால சட்டம் மூலம் வர்த்தமானிய அறிவிப்பு மற்றும் இதர அறிவிப்புகள் அச்ச நிலைக்கு ஜனாதிபதியின் வார்த்தை சட்டமாகின்றது. இது மற்ற அனைத்து சட்டங்களையும் மீறும் ஒரு சட்டம் என்று அது ஜனாதிபதி நிர்வாக அதிகாரத்துக்கு மற்றொரு வரம்பெற்ற அதிகாரத்தையும் சேர்க்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஊடகங்களை தாக்கிய ஒவ்வொரு அரசாங்கமும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஊடக அமைச்சர் ஊடகங்களை பகிரங்கமாக அச்சுறுத்துகின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி ஊடக அடக்குமுறைக்கு எதிராகவே இருக்கின்றது. பொது எதிர்க்கட்சியும் ஊடக நிறுவனங்களை ஆதரிக்கின்றது. பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து சரியான தகவல்கள் பெற அரசாங்கம் தவறிவிட்டது. அரசாங்கம் அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. ஜேவிபி தனது பொருளாதார கொள்கையில் நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்க முயற்சிக்கின்றது. அரசாங்கம் வெட்வரியை குறைப்பதாக சொன்னது, ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அரசு ஊழியர்கள் மிகவும் அவநம்பிக்கையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கத்தால் முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் மாதத்தில் டிட்வா சூறாவளி ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக வாகன இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் வாகன இறக்குமதி போக்கு மற்றும் வாகன சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து உத்தியோகபூர்வ தரவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2025 அக்டோபர் மாதத்தில் 2157 மில்லியன் டாலர்களாக காணப்பட்ட மொத்த இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 1779 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. மொத்த இறக்குமதியை குறைந்த போதிலும் தனிப்பட்ட வாகன இறக்குமதிக்கான செலவு நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபரில் 205.6 மில்லியன் டாலர்களாக இருந்த வாகன இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 227.6 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. 2025 நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை மொத்தம் 1365.8 மில்லியன் டாலர் பெறுமதியான தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. இந்த நிலையில் வாகன கொள்வனவுக்காக கடன் வசதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய வங்கி கடன் பெறுமதி விகிதங்களை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் 76 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் என்று அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி மொத்தம் 24 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட 119 சோதனை நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2025 நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிக்காக 7 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு இந்த 11 மாதங்களில் மொத்தம் 7811 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய இந்த மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் நிலவும் நிலவரங்களின்படி எரிவாயு விலை அதிகரிக்க வேண்டிய தேவை இருந்த போதிலும் நாட்டில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்து கொண்டு இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என்று அந்த நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு 1482 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு 694 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கிழக்கு பகுதியில் குறைந்த அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் பலமுறை மழை பெய்யக்கூடும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மற்ற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் காலை நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சப்ரமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடு பனியுடன் கூடிய வானிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். நயினாதீவு நாகவிகார விகாராதிபதி நவதலக பதும தலைமையிலான பௌத்த பிக்குகள் தையிட்டுக்கு விஜயம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த பகுதிக்கு இன்றைய தினம் விஜயம் செய்த குழுவினர் அங்குள்ள காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். தையிட்டி திசை விகாரையானது தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக கட்டுப்பட்டுள்ளதாக தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாளைய தினமும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சைவ மதகுரு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் என 5 கைது செய்யப்பட்ட விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நாகவிகாரி விகாராதிபதி தலைமையிலான குழுவானது இன்றைய தினம் அங்கு விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் நாளைய தினம் பாரிய எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. இவ்வாறான போராட்டங்களில் ஊடாகத்தான் அடக்குமுறைகளை வெல்ல முடியும் என்று நலு சிவகுரு ஆதீனம் தவ திருவேலன் சுவாமி தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்தி இவ்வாறான சித்திரவதைகளை தருவதனூடாக போராட்டத்தை கைவிட்டு விடுவோம் என்ற நிலையில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நிகழ்ச்சிகள் உள்ளது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் 26ஆம் திகதியிடப்பட்டிருந்த வழக்கு 5ஆம் திகதி முன்கூட்டியே திகதியிடப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் எவ்விதத்திலும் விதிவிலக்கான அரசாங்கம் அல்ல. திருகோணமலை புத்த சிலை விவகாரத்தின் போது போலீசாரின் கன்னத்தில் அறைந்த துறவி மீது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். பூட்டானில் 3.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இரவு 9:52 மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் மைய பகுதி அட்சரேகை 27.14 பாகை வடக்கு மற்றும் தீர்க்க ரேகை 89.05 பாகை கிழக்கில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எவ்வித தகவல்களும் கிடைக்க வழியாகவில்லை. இதேவேளை நேற்று மாலை 3:10 மணியளவில் 2.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.